காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீன ராசி. நிறைவான மனிதர்கள். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உனக்கு ஜென்மச்சனி ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறா. ஆனால் மீனராசிக்காரர்கள் எனக்கு அதெல்லாம் வந்தால் வந்துட்டு போட்டோம், நான் நல்லா தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. காரணம், இவர்களுடைய ராசியில் பாருங்க, சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் போவார். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். வேலையில் என்ன சிரமங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது, சனி பகவான் உட்காரக்கூடிய வீடு என்பது குருவுடைய வீடு. ஆகவே ஒரு நல்ல மனிதருடைய வீட்டில் போய் உட்கார்கிற போது, சனி பகவான் உட்கார்கிற போது நல்ல தன்மைகள் வாழ்க்கையில் ஏற்படும். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு குதிரைக்காரன் ஒரு குதிரை வச்சுருந்தான். எல்லாரும் சொன்னால் உன் குதிரை நல்லா போகிறது, உனக்கு நல்ல யோகம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அந்த குதிரை காணாமல் போனது. எல்லாரும் வந்து சொன்னா, அப்பா உனக்கு இப்போ கஷ்டகாலம் வந்துருந்தேன், உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, அந்த குதிரையை வச்சுருந்தானே நீ பிழைச்சிட்டு இருந்தேன், கெட்ட காலம் வந்துருந்தப்பா இப்படி அப்படின்னா. அவன் சொன்னான், எனக்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்னா. ஒரு நாள் வந்தது, காணாமல் போன குதிரை மீண்டும் வந்தது. இன்னொரு குதிரையும் அழைச்சிட்டு வந்தது. 2 குதிரையாக வந்தது. இப்போ ஊர் மக்கள்லாம் வந்தா, அப்பா உனக்கு பெரிய யோகமாக இருக்கே, ஒரு குதிரை காணாமல் போச்சுன்னு நினச்சப்ப 2 குதிரையாக வந்துடுது, உன் வாழ்க்கையில் பெரிய யோகம் அப்படின்னா. இப்போ குதிரைக்காரன் சொன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னா. ஒரு நாள் என்னாச்சு, இவனுடைய பையன் வந்து குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிற போது கீழே விழுந்து காலில் அடிபட்டது. இப்பவும் ஊர் மக்கள் வந்தார்கள். அவன் பையன் காலில் அடிபட்டுருத்த, இந்த குதிரையினால் இப்படி ஆயிடுத்தே, உனக்கு கெட்ட காலம் வந்துருத்தப்பா அப்படின்னா. அப்போ அவன் குதிரைக்காரன் சொன்னான், இல்லை இதுவும் கடந்து போகும் அப்படின்னா. நாட்டில் மன்னன் போரை அறிவித்தான். யாரெல்லாம் உடல் நன்றாக இருக்கிறதோ இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த போரில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சிறுவனுக்கு கால் உடைபட்டிருந்ததுனால அந்த போரில் செல்லாமல் இவன் தப்பித்தான். இதைத்தான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு இது புரியும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மனதை கடவுள் ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம கொடுத்துருக்கான். இதை தாண்டி வருவோம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநம்பிக்கை உடையவர்கள் மீனராசிக்காரர்கள். 2026ஆம் ஆண்டிலும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கடப்பீர்கள். குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போறாரு ஜூன் மாசத்துல. அதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் ஆரம்பிக்கும். இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும், இழந்த உறவு மீண்டும் வந்து சேரும், ஆஃபீஸில் மறுக்கப்பட்ட ப்ரமோஷன் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும், வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா, வேலை மாற்றம் கிடைக்கும், அரசு வேலை பலருக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு போன பிறகு உங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் அமையும். குரு பலத்தின் காரணமாக நல்லபடியாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு. நிறைய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் வந்து சேரும். ஒரு ஜென்ம சனிக்கா நாம் பயப்படுவது, இதுவும் கடந்து போகும் என்ற உங்களுடைய நம்பிக்கையோடு 2026 எதிர்கொள்ளுங்கள். பொருளாதார வளம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ல பெரிய லாபம் என்று அடைந்தே தீர்வீர்கள். நல்ல காலம் என்று மனதில் கருதுங்கள். இது நல்ல காலமாகவே உங்களுக்கு இருக்கும்.